அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸல்லி அலா ரசூலிஹி கரீம். அம்மா பாத். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் பனு முஸ்தலிக் யுத்தத்தில் என்னென்ன காரியங்கள் நடந்தது, நமக்கு என்ன படிப்பினை என்பதை பார்க்க இருக்கிறோம். இந்த பனு முஸ்தலிக் யுத்தத்தை பொறுத்தவரையிலும் இது ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு ஷாபான் மாதத்தில் நடைபெற்ற ஒரு யுத்தமாகும். இந்த யுத்தத்தில் இது மிகப்பெரிய ஒரு யுத்தமாக இல்லாவிட்டாலும் இந்த சிறிய இந்த போர்க்களத்திலேயே நிறைய படிப்பினைகளை அல்லாஹ் இந்த போரை தொன்று தொட்டு உள்ள சம்பவங்களில் வைத்திருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர்ப்படையை திரட்டிட்டு போகிறாங்க. அங்கே உள்ள போர்க்களை அறிந்த பலமானவர்களை எல்லாம் கொண்டுடுறாங்க. மீதி உள்ள ஆண்கள் பெண்களை எல்லாம் ரசூலா சிறைப்பிடித்து வைக்கிறார்கள். சுருக்கமான போர் அவ்வளவுதான். போகிறாங்க, முற்றுகையிடுறாங்க. அந்த மக்களில் சில பேர் சண்டைக்கு வர்றவங்களை கொள்கிறாங்க, மீதி பேரை கைது பண்ணிடுறாங்க. மீதி பேரை கைது பண்ணிவிட்டு அதில் ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள திருமணம் செய்கிறாங்க ரசூலுல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கைதியாக இருக்கிற ஜுவேரியா அவர்களுடைய திருமணம் இந்த பனு முஸ்லிக் யுத்தத்தில் தான் நடக்குது. அப்போ இந்த திருமணமெல்லாம் முடிந்ததற்கு பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹுடைய தூதர் பனு முஸ்தலிக் யுத்தம் முடிஞ்சு அந்த பயணத்தில் திரும்புகிற அந்த வேளையில் சஹாபாட்களில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். முஹாஜிர்கள் என்றால் மக்காவிலிருந்து நாடு துறந்து வந்தவர்கள், அன்சாரிகள் என்றால் மதினாவிலிருந்து அவர்களுக்கு உதவி செய்தவர்கள். இந்த முஹாஜிர்களில் ஒரு ஆள் என்ன செய்கிறார்னா, அன்சாரியில் உள்ள, அதாவது மக்காவாசி என்ன செய்கிறாருன்னா மதினாவாசி அன்சாரியில் உள்ள ஒருவரை பின்னாடி அடிச்சிடுறாரு. அடித்தோடனே இவர் கதப ஷதீத், இந்த அன்சாரி ரொம்ப கோபம் கொண்டவராக, லல் அன்சாரிகளே வாருங்கள் அப்படின்னு அழைக்கிறாரு. முஹாஜிர் என்ன செய்கிறாருன்னா, அப்படியே நீங்கள் உங்கள் கொடுத்து அழைக்கிறீங்களா, லல் முஹாஜிர்கள்லாம் வாங்கன்னு சொல்லி அழைக்கிறாங்க. ரசூலா இந்த சத்தம் கேட்குது. ஆஹா, இது அறியாமை கால சத்தமாச்சே, அன்சாரின்னு கூப்பிடுறாரு, முஹாஜிர்னு கூப்பிடுறாரு, இது சரியில்லையேன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சமாதானம் பேசுகிறார்கள். இதில் அப்துல்லாஹ் இப்னு உபை பின் சலூல், இந்த நயவஞ்சகம் மிக முக்கியமான ஒரு கேரக்டர் இந்த போர்க்காலத்தில். இவன் என்ன பண்ணுறான்னா, இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அன்சாரிகளை அழைச்சி சொல்கிறான். அன்சாரிகள்லாம் உதவி செய்யக்கூடியவர்கள், பணத்தாலும் உடல் உழைப்பாலும் இந்த முஹாஜிர்களுக்கு உதவி செஞ்சாங்க. இந்த அன்சாரிகளை அழைச்சி சொல்கிறேன், நீங்கள் ஏன் அந்த முஹாஜிர்களுக்கு உதவி செய்கிறீங்க? அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யாமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரசூலா விட்டு, அந்த நபியை விட்டு, முகமதை விட்டு போயிடுவான். நீங்கள் உதவி செய்யாதீங்கன்னு தடுக்கிறான். தடுக்கிறது மட்டும் இல்லாமல் மதினாவுக்கு போய்க்கிறோம். இந்த இழிஞ்சவன் ஆளை கூப்பிடுறான, நமக்கு எதிராக நம்ம இடத்துல சண்டை போடுறான்னு, நம்ம இடத்துல நம்மை பகைத்து கொண்டு நமக்கு எதிராக முஹாஜிரை கூப்பிடுறான். ஒரு எதிர்நாட்டில இருந்து வந்தவன் அகதி பையங்க, அவங்க எப்படி இவன் ஆள் சேர்ப்பான்னு சொல்லி அந்த கேப்ல சண்டல் துடுவாங்கல்ல, நயவஞ்சகத்தினுடைய ஒரு தனம். ரெண்டு நபர்களுக்கு மத்தியில் அப்படி பெட்ரோலும் நெருப்புமா இருக்கிறாங்கன்னா ரெண்டு பேரையும் சேர்த்து எரிய வைக்கிறது நயவஞ்சக வேலை. அந்த வேலையை இந்த சலூல் என்பவர் தெளிவாக செய்து கொள்கிறார். செஞ்ச உடனேயே இதை ஒரு சஹாபி கேட்டுறாரு. ஒரு சஹாபி கேட்டுட்டு போய் என்ன செய்யறாருன்னா, நேரா நபி ஸைத் இப்னு அர்கம் நேராக தன்னுடைய சிறிய தந்தைகிட்ட போறாரு. இந்த மாதிரி இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை பின் சலூல் பிரச்சனையை உண்டாக்குறான், அன்சாரிகளுக்கு மத்தியிலும் முஹாஜிர்களுக்கு மத்தியிலையும் இந்த மாதிரி இழுத்து விடுறான்னு சொன்ன உடனே இவர் என்ன செஞ்சிட்டாரு, நபிகள் நாயகத்திட்ட போய் அல்லாஹ்வுடைய தூதரே இவன் இப்படி பண்றான்னு சொன்னோடனே கூப்பிட்டு விட்டுறாங்க ரசூலா ரெண்டு பேரையும். நீங்களும் வாங்க. அப்துல்லாஹ் இப்னு உபை கிட்ட கேட்கறாங்க, என்னப்பா நீ இப்படி சொன்னியாம, அல்லாஹ் மீது ஆணையை நான் சொல்லலை, இவன் பொய் சொல்றான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவருக்கு ஸைத் இப்னு அர்கமுக்கு ஒரு மாதிரி ஆகுது சபையில். என்னடா காதில் கேட்டதை தானே சொன்னோம். ரசூலா கோபம் கொள்றாங்க, ஸைத் இப்படி பொய் சொல்கிறாருன்னு. உடனே தன்னை வீட்டிலே போய் அடைஞ்சு கிடக்கிறாரு. ஸைத் இப்னு அர்கம் வீட்டிலே கிடக்கிறாரு. சரி, ரசூலா அப்படி கோவப்பட்டாங்களே, டக்குன்னு ஒரு ஆதாரத்தை கொண்டு என்னால் நிறுவ முடியலையே, அந்த இடத்துல நமக்கு எதிராக போயிருச்சே அப்படின்னோடனே சிறிய தந்தை ஆறுதல் சொல்றாரு. எப்பா, நான் ரசூலா அப்படி கோவப்படுவாங்க நான் எதிர்பார்க்கல, நான் யதார்த்தமாக சொன்னேன், இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல வசனத்தை இறக்கிறான். முஹம்மதே, நயவஞ்சகர்கள் உம்மை தூதராக ஏற்றுக்கொள்ளவில்லை. சூரத்துல் முனாஃபிகூன் 63வது அத்தியாயத்தில் உள்ள வசனங்களை ஃபுல்லாக அல்லாஹ் இறக்கிறான்.
அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும், அவன் பேசுறது, அவங்களுடைய உடல் பாடி லாங்குவேஜ் வச்சு உண்மை கவருவார்கள். அவன் பேசுனா நீ கேட்டுக்கிட்டே இருப்ப. இப்படி உள்ள ஒரு பழக்கத்தை கொண்டவர்கள் நயவஞ்சகர்கள். அவங்கள்ட்ட எச்சரிக்கையா இருங்கன்னு அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் வசனத்தை இறக்கணும்னு ரசூலுல்லாஹ் உடனே செய்த கூப்பிட்டு, நீ உண்மையாளர் தான் செய்து, உண்மையை தான் நீங்க செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே உமர் அவங்களுக்கு கோவம். உமர் அவங்க எப்பவுமே கோவப்படுவாங்களே, அல்லாஹ்வுடைய தூதரை இப்படி சண்டை இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கான், விடுங்க, நான் அவனை போய் அவனுடைய கழுத்தை வெட்டிடுறேன், அப்துல்லாஹ் இப்னு உபை பின் சலூலுடைய கழுத்தை இப்பொழுதே எடுத்து விடுகிறேன் என்று உமர் அவங்க கோவப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வேண்டாம், நம்ம பாட்டு ஏதாவது செஞ்சுட்டேன்னு சொன்னா முகமது தன்னுடைய தோழரே வெட்டி கொடுக்குறான்னு சொல்லி அதையும் பரப்பிடுவாங்க. ஏன்னா நயவஞ்சர்கள் யாருன்னே தெரியலையே ரசூலுல்லாஹ் காலத்துல. ரசூலுல்லாஹ் பல தடவை ஏமாந்துருக்கிறாங்க. அப்ப நம்ம ஒரு நல்லதுக்காக ஒன்று செய்வான், அதையும் என்ன செய்வான், பரப்பி விட்டுருவான் என்பது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம ஒரு ஜமாத்தாக கூட்டமைப்பாக இருக்கும் பொழுது இந்த கருத்துல நமக்கு அப்படியே பொருந்துது. நம்ம ஒரு நல்ல காரியத்துக்காக சிலது செய்வோம், பரப்புறோம், தப்பா பரப்பிடுவோம். நல்லதான் செஞ்சிருப்போம், பார்த்தீர்களா இப்படி அப்படின்னு பரப்பிட்டோம்னா அது ஒரு ஃபித்னாவை பேருன்னு சொல்லித்தான் பல நன்மைகளையுமே நம்ம என்ன செய்யறோம், சரி இப்போதைக்கு வேண்டாம், குழப்பமான சூழலா இருக்குது, இந்த நன்மையான காரியம் தான் தவிர்த்துக் கொள்வோம் என்று தவிர்க்கிறோம். இதுதான் காரணம். நயவஞ்சர்கள் யாருன்னு தெரியாம இருந்தோம்னா இந்த பொய்களை இப்படி பரப்புற காரணத்தினாலதான் சில நன்மைகளை கூட சில நேரத்தில் செய்யாம இருக்கிறோம், அது கூட ஃபித்னாவா போயிடும், அது பல பேருடைய அமலை பாதிச்சிரும் சொல்லி இந்த போர்க்களம் நமக்கு பாடம் கற்பித்து தருகிறது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம். இப்ப என்னன்னா, இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை பின் சலூல் இருக்காம்ல, இவனை உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெட்ட போனாங்க. அப்படி வெட்டி இருந்தாங்கன்னா இவன் நல்லவனா மாறி இருப்பான். முகமது தன் சகோதரனை கொண்டுட்டார்னு சொல்லி பெரிய பிரச்சனையா இருக்கும். இதுக்கு இடையில அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெரிய ஒரு சம்பவத்தை அல்லாஹ் நுழைக்கிறான். ஒரு கணவன் மனைவி, ரசூலுல்லாஹ்வுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையாக வெடிக்கிறது. அது நீண்ட நெடி சம்பவம், நம்ம இன்னைக்கு பார்ப்போம் வரியா. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நயவஞ்சர்கள் யாருன்னு அப்படி துண்டா அல்லாஹ் சமுதாயத்தில் காட்டிட்டான். இந்த சம்பவத்தில் காட்ட முடியல, செய்தாலும் நிரூபிக்க முடியல, தோத்து போயிட்டார் செய்து, உண்மை சொல்லிட்டாரு தெரியுது, மக்கள்கிட்ட ஆதாரம் கிடையாது. அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், சஹாபாட்களுக்கு கொஞ்சம் பேர்களுக்கு தெரியுது, ஜெயிதுக்கு தெரியும், அந்த அப்துல்லாஹ் இப்னு உபை பின் சலூல் கெட்டவன், ஆனா நடுநிலையான மற்ற மக்களுக்கு தெரியாது. இது அல்லாஹ் என்ன செய்யறான்னா வேறு சில சோதனைகள் எல்லாம் கொடுத்து இவன் நயவஞ்சகன் என்பதை அந்த போர்க்களத்தில் நிரூபிக்க செய்கிறான். போர் முடியுது. ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம் எப்படின்னா, எந்த போருக்கு போனாலும் சீட்டு குலுக்கி போட்டு மனைவிமார்களை தேர்ந்தெடுத்து கூட்டு போவாங்க. அப்படி கூட போகும்பொழுது யமன் நாட்டு மாலையை ஆயிஷாவும் அணிஞ்சிட்டு போறாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ள அந்த பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவங்க வேலை கணவனை கரெக்டாக பார்த்துருக்கணும். என் கணவர் முகமது போருக்கு போகிறார், போருக்கு போகும்பொழுது என்னை நான் அழகாக அலங்கரித்து கொண்டு அவரோடு நான் இருக்க வேண்டும். அவருக்கு ஒரு, ஏன்னா நாட்டுக்காக போராடி கொண்டிருக்கிறார், மிகப்பெரிய ஒரு மென்டலியான டார்ச்சல் இருக்கும். அப்ப அதை தீர்ப்பதற்கு அல்லாஹ்வே தான் சொல்றான், நீ தஸ்குனு இலேஹா, இவளிடத்தில் அமைதி இருக்கிறது, போருக்கு தான் போறாங்க, இருந்தாலும் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்காக முத்து மாலை, யமன் நாட்டு மாலை அணிந்து கொண்டு அந்த போர்க்களத்துக்கு செல்றாங்க. போயிட்டு வரும்பொழுது ஒரு இடத்துல அந்த ஒட்டக சிவுகையில தான் வருவாங்க. ஒட்டகம் இருக்கும், அதுக்கு மேலே ஃபுல் கவராகி சிவுகை இருக்கும். அந்த சிவுகையை தூக்கி மேலே ஒட்டகத்தில் கட்டுவாங்க, அதை அப்படியே சுமந்துக்கிட்டு போவோம். தேவைப்படும் போது சிவுகையை எடுத்து கீழே வச்சிருவாங்க. ஆயிஷா அவங்க சொந்த தேவைக்கு வெளியே போனால் போயிட்டு வருவாங்க. ஏன்னா நபிமார்களுடைய மனைவிகளை பார்க்கக்கூடாது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த ஹிஜாபுடி சட்டம் இறங்கியதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை யாரும் பார்க்கக்கூடாது, எதையுமே பார்க்கக்கூடாது, சுண்டு விரல கூட பார்க்கக்கூடாது. அப்போ ஒரு சிவுகையில் கவர் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. இப்போ சிவுகையை கீழே இறக்கி வச்சாச்சு. ஆயிஷா அவங்க ரொம்ப மெலிஞ்சவங்க தான், பிற்காலத்தில் தான் குண்டாகுறாங்க வரலாற்றின் அடிப்படையில். அந்த ஓட்டப்பந்தய செய்தியெல்லாம் பார்த்துருப்போம்ல, அவங்க மெலிஞ்சு தான் இருக்கிறாங்க. அதுக்கு ஆயிஷாவே காரணம் சொல்கிறாங்க, அவ்வளோ உணவு கிடையாது எங்கள்கிட்ட, என் பெண்கள் எல்லாரும் மெலிஞ்சு தான் இருப்பாங்க அந்த காலத்தில், ஏன்னா உணவு பற்றாக்குறை, எல்லாருமே அப்படி இருக்கிறாங்களாம். அப்போ ஆயிஷா என்ன செய்யறாங்கன்னா இயற்கை கடனை முடிக்கிறதுக்காக பாத்ரூமுக்கு போகிறாங்க. போர்க்காலத்துலன்னா கொஞ்சம் தள்ளி தானே, இன்னைக்கு மாதிரி பப்ளிக் டாய்லெட்லாம் கிடையாது, கொஞ்சம் ஓரமாக ஒதுக்குப்புறமாக தான் போகணும். போயிட்டு ஆயிஷா அவங்க வரும்பொழுது கழுத்தை தொட்டு பார்க்குறாங்க, செயினை காணும். யமன் நாட்டில் உள்ள செயின், மதிப்புக்குரிய செயின். ஆஹா, செயின் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி செயினை தேடுறதுக்கு போறாங்க. இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியை பார்க்க முடியாது, பார்க்காதனால ஆயிஷா உள்ளதான் இருக்கிறாங்க, யாருக்குன்னு ஆள் வெயிட்லெஸ் வேற, சிவகையை தூக்குறாங்க, ஆள் இருக்கிறோம் தெரியல, இல்லைன்னு தெரியல, உள்ளதான் இருக்கிறான்னு சொல்லி ஒட்டகத்திமில வச்சு இவங்க நடைய கட்டிடுறாங்க. இன்றைக்கு நம்ம ஊரில் உள்ள பெண்கள்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம், தூக்கும்பொழுது ரொம்ப லேசாக, ஆக ஒரு 1000 டன் குறையுத, உள்ள யாரோ இல்லை போல இருக்கு, அப்படி ஈஸி இப்போ ஐடென்டிஃபை பண்ணிடலாம்.
அப்போ ஆயிஷா அவங்கள கண்டுபிடிக்க இயறலை. அப்போ தூக்கிட்டு போய் ஒட்டகத்து மேலே வச்சிடுறாங்க. ஒட்டகம் அது இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போயிடுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய படை போயிடுறது. இவங்க செயினை தேடி பார்க்குறாங்க. ஒரு இடத்துல செயின் கிடைக்குது, எடுத்துட்டு ஓடி வர்றாங்க. ஆளை யாரையுமே காணும். பார்க்குறாங்க, ஒட்டகத்தையும் காணும், உன்னையும் காணும், யாரையும் காணும் அந்த இடத்துல. ஆயிஷாவுக்கு என்ன செய்யன்னு தெரில. சரி, யாராவது எங்கிட்டும் போகவும் முடியாது, இங்கேயே இருப்போம், ஏதாவது ஒரு விடிவு காலம் கிடைக்குன்னு சொல்லி ஆயிஷா அங்கேயே இருக்கிறாங்க. அங்கேயே அன்னை ஆயிஷா அவர்கள் இருக்கும் பொழுது தூங்கிடுறாங்க. போர்க்களம் போயிட்டு வர அந்த டயர்டு டிராவல் இருக்கும்ல, அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே தன்னை அறியாமல் தூங்கிடுறாங்க. இவங்க எந்த அளவுக்கு அறியாமல் தூங்குவார்கள் அந்த சம்பவத்தில் நம்ம பார்ப்போம். சின்ன பிள்ளை தானே ஆயிஷானோன்னு நீங்கள் பெரிய லெவலில் கம்பேர் பண்ணக்கூடாது. ஒரு 14-15 வயசு. அந்த ரசூலுல்லாஹ் இறக்கும்போது 23 வயசு தான். அப்போ சின்ன ஒரு இளம் பெண்ணு தான். அவங்களுக்குள்ள அந்த குணநலங்கள் தான் இருக்கணும். அறிவில் வேற, உடல் ரீதியாக சொல்கிறேன். அப்போ தூங்கிடுறாங்க டயர்ட்னஸில். தூங்குனா மறுநாள் காலைல விடிஞ்சிருச்சு. விடிஞ்சா ஒரு சஹாபி வரார், சஃப்வான் இப்னு முஅத்தல் அப்படின்னு ஒரு சஹாபி. சஃப்வான் இப்னு முஅத்தல் இவங்க வர்றாங்க. வந்து என்ன செய்கிறாங்கன்னா பார்க்குறாங்க, ஆயிஷான்னு தெரிஞ்சிருச்சு, சிவிகை இல்லை. அப்போ முழுமையாக மறைக்கலன்னு இதுலேருந்தே வழங்குது. இன்றைக்கி இந்த முகத்தெல்லாம் மூடுறாங்கல்ல, அதுக்கெல்லாம் இது ஆதர் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியே அப்படி மூடலை. ஏன் மூடலை? அவங்க சிவகையில் தான் கவரில் இருந்தாங்க. வெளியே ஆயிஷாவை பார்த்தோன்னே இவர் தெரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா ஹிஜாபு சட்டத்துக்கு முன்னாடியே ஆயிஷா இவர் பார்த்துருக்கிறாரு. இப்போ உடனே பார்த்தோன்னே ஆயிஷாவுடைய முகத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சு. ஜுவேரியாவே தெரியாது. ஜுவேரியா அவங்கள திருமணம் செய்யும் பொழுது ஹிஜாபுடைய சட்டத்துக்கு பின்னாடி திருமணம் செய்கிறாங்க, அறியதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆயிஷா அவங்க வந்து ஹிஜாபுடைய சட்டத்துக்கு முன்னாடியே திருமணம் செஞ்சு சஹாபாட்களுக்கு அந்த முகம் பார்த்து பயிற்சியம் இருக்குது. அவ ஹிஜாபுடைய சட்டத்திற்கு பின்பு அந்த சிவகை போனதுக்கு அப்புறம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு உருவத்தை பார்த்த உடனே இவர் கண்டுபிடிச்சிட்டாரு, ஆஹா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷான்னு சொல்லிட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவருக்கு ஒரு மாதிரி பதறுது, என்ன எல்லாம் போயிட்டாங்க, தனியா நிற்கிறாங்க. உடனே இவர் பயத்தில் அப்படி சொல்றாரு. ஆயிஷா அவங்களுக்கு கேட்குது, யாரா இன்னா லில்லாஹி சொல்றான்னு சொல்லி முழிச்சு பார்த்தா இவர் வர்றாரு ஒட்டகத்தில். இவர் வந்து வெரி டீசென்ட் பர்சன். வர்றாரு, கீழே இறங்குறாரு, ஒட்டகத்தை மண்டியிட செய்கிறாரு. அது முன்கால நீட்டுது. ஆயிஷா ஏறுறாங்க. அவ்வளோதான். எந்த பேச்சுவார்த்தையுமே வந்ததாக ஹதீஸில் பார்க்க முடியல. ஏன் என்னாச்சு, எதுக்கு தொலைஞ்சிங்க, எங்கே ஒரு வார்த்தையும் வந்த மாதிரி ஹதீஸில் இல்லை. நேராக பார்த்தார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒட்டகத்தை மண்டியிட செஞ்சார். காலை நீட்டிச்ச ஒட்டகம். ஆயிஷா அப்படி மேலே ஏறி உட்கார்ந்தாங்க. முங்கனாங்கயிரை பிடிச்சாரு. அப்படியே நடந்து போகிறார். நேராக நடந்து போய் அந்த படையினரோட சேர்ந்துட்டார். சேர்ந்த உடனே பார்த்தீங்கன்னா போர்க்களம் முடியுது. ஏன்னா வீடு தான் திரும்பிக்கிட்டு இருக்கிறாங்க. திருப்பி எல்லாரும் மதீனாவுக்கு வந்துடுறாங்க. இந்த நேரத்தில் கரெக்டாக ஆயிஷா அவங்களுக்கு நோய், ஒரு மாத கால நோய். அப்போ 1 மாத கால நோயினால் ஆயிஷா என்ன செஞ்சிடறாங்கன்னா வீட்டில் சரண்டர் ஆயிடுறாங்க, வீட்டிலே இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒட்டகத்தில் வந்தாங்கல்ல, பேச ஆரம்பிச்சிட்டான், கிளப்பிட்டாங்க. ஆயிஷாவுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்குது. அவன் இது ஊரெல்லாம் பரவுது. ரசூலுல்லாஹ்வுக்கும் தெரியுது. எப்படி கஷ்டமாக இருக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு. ரசூலுல்லாஹ்வுக்கும் தெரியுது. ஆயிஷாவுக்கு ஒன்றுமே தெரியலை. அவங்க பாடு வீட்டில் நோய் விட்டுருக்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த செயல்பாடு மாற்றம் தெரியுது. இந்த ஹதீஸிலே புகாரில் நான் நம்பர் கடை சொல்கிறேன். அந்த ஹதீஸில் ஆயிஷா சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எப்போ நான் நோய் விடுவேன் அந்த மாதிரி இப்போ என்கிட்ட நடந்துக்கல. வருவாங்க, ஃபைதா தகல எதுகுலு, அவர்கள் நுழைவார்கள், ஃபையு சல்லிமு சலாம் சொல்வார்கள், எப்படிமா இருக்கேன்னு கேட்பாங்க, போயிடுவாங்க. அவ்வளோதான். ஒரு அன்பு பாசம் பரிவை காட்டுற மாதிரி தெரியல. வர்றாங்க, சலாம் சொல்கிறாங்க, நல்லா இருக்கியா ஆயிஷான்னு கேட்குறாங்க, எஸ் நோன்னு பதில் வருது, உடனே போயிடுறாங்க. நான் முன்னாடி நோயிட்டு இருக்கும் பொழுது இவங்க இப்படி நடக்க மாட்டாங்களா, ஏதோ சம்திங் தப்பாக தெரியுதுன்னு ஆயிஷா அவங்களுக்கு உள்ள மனசில் தோணுது. ஏதோ பிரச்சனை போல் இருக்குது, ரசூலா நம்மள்கிட்ட சரியாக நடக்க மாட்டுறாங்க. எப்படி கணவனை புரிஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க. கணவனுடைய அந்த செயல் அதிருப்தியை உடனே புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்ட உடனே இப்போ ஆயிஷா அவங்களுடைய காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, இரவு நேரத்தில் கழிப்பிடத்துக்கு போகிறதுக்கு வெளியே தூரமான ஒரு இடத்துல தான் போவாங்க. அப்போ அவங்க உம்மு மிஸ்தக் எல்லாரும் சேர்ந்து போகும்பொழுது இந்த உம்மு மிஸ்தக் வந்து ஒரு மிருத்தக ஒரு போர்வையை போட்டிருக்கிறாங்க. உம்மு மிஸ்தகனா அவங்க ஒரு பெரிய பெண்மணி, மிஸ்தகனுடைய தாய், அதான் உம்மு மிஸ்தக். அப்போ அவங்க நடந்து போகும்பொழுது இந்த போர்வை காலில் சிக்கிலேசை தட்டி விழுற மாதிரி போயிடுறாங்க. அப்படி போகும்பொழுது மிஸ்தகுக்கு நாசம் உண்டாகட்டுங்கிறாங்க. உடனே ஆயிஷா இதை கேட்குறாங்க, இது மிஸ்தகுக்கு நாசம் உண்டாகட்டுமா? மிஸ்தகு எப்படிப்பட்ட ஆள், பதிர் போர்க்களத்தில் கலந்த ஆளாச்சு, அவரை ஏன் திட்டுறீங்க? உங்களுக்கு செய்தியே தெரியாத ஆயிஷா? இந்த மிஸ்தகு என்ன பண்ணான்னு தெரியுமா? இதில் பரப்புனதில் மிக முக்கியமான ஆள் மிஸ்தகு, அப்துல்லாஹ் இப்னு உபை பின் சலூல். இந்த குரூப் தான் முனாஃபிக்கின் குரூப் தான். மிஸ்தகு தான் பரப்புறாரு.
பரப்புறன்னு சொல்றாங்க, மிஸ்தக ஏன் திட்டுறோம்னா என்னன்னு தெரியாம இருக்கிறீங்களே. இப்போ என்ன செஞ்சாம்னா, இந்த மாதிரி நடந்துச்சு, நீங்க இப்படி வந்தீங்கல்ல, இதை சேர்த்து வைத்து பேசி விட்டார்கள். ஆயிஷா அவங்களுக்கு 1 மாசம் கழிச்சு நோய் சரியாயிருந்துச்சு, திருப்பி நோய் வந்துருச்சு, திருப்பி நோய் வாய்ப்பட்டுறாங்க. என்னடா இப்படி சொல்லிட்டாங்க நம்மள, நிலவரம் ஆயிஷாக்கு என்னன்னு தெரியல. இந்த பெண்மணி உம்மு மிஸ்தக சொல்றாங்க, உங்களை பற்றி இப்படி பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு ஊர்ல. எப்படி பேச்சு ஓடுது, மக்கள் ஏன் பக்கமா அவங்க பக்கமா, ரசூல்லா ஏன் பக்கமா அவங்க பக்கமா, என்ன ஒரு நியூஸும் தெரியல. நேராக வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, சலாம் சொல்றாங்க. ஆயிஷா எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஆயிஷா அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு கூட சொன்னதா வரல, ஹதீஸ்ல புகாரில வரல, மற்ற ஹதீஸ் கிரந்தங்களை வரலான்னு தெரியல. நல்லா இருக்கியான்னு கேட்காங்க. இவங்க சொல்றாங்க, இல்ல அல்லாஹ்வுடைய தூதரே, என் தாய் தந்தை வீட்டுக்கு நான் போறேன், எனக்கு அனுமதி தாங்க. இப்போ உள்ள பெண்கள் டக்குன்னு கிளம்பிட்டு தான் போகல. கேட்குறாங்க ரசூலாட்ட, என் தாய் தந்தை வீட்டுக்கு நான் போகணும், மனசளவில் பாதிப்பு, உடல் அளவில் பாதிப்பு, இதான் அனுமதி கேட்குறாங்க கணவன்ட்ட, நான் போகணுமே அப்படின்னா ரசூல்லா சரி போ அப்படின்றாங்க. உடனே நேராக அத்தா அம்மாண்ட போகிறாங்க. என்ன வழங்குதுன்னா, என்னதான் கணவன் இருந்தாலும் ஒரு உடல் பாதிப்பா ஒரு மனம் பாதிப்பா அந்த பெண்ணுடைய மனசு அங்கே தான் போகும், தாய் தந்தைட்டு தான் போகும். இதை கணவனும் புரிஞ்சுக்கணும். இல்லை என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு அடம் பிடிக்கக்கூடாது. 2 நாள் போயிட்டு வாமா, உடம்பு சரியில்லையா, சரி அத்தா அம்மா கூட போய் ரிலாக்ஸாக இருந்துட்டு வா. தாய் பாசத்தை பிரிக்க இயலாதுல. நம்ம கணவன் கல்யாணம் ஆன கணவன்மார்கள் உங்கள் தாய் தந்தையோடு இருக்கிறீங்க, அவங்க அதை பிரிஞ்சு தானே வந்திருக்கிறாங்க. அப்போ சிறிய வயதில் அவர்கள் நோய்வாய்ப்படும் பொழுது, மன கஷ்டப்படும் பொழுது அவர்களை தட்டி தோள் கொடுத்து தூக்கியது யார்? அந்த அத்தா அம்மா தானே. அப்போ அது அவங்கள விட்டு போவாது, போகவும் கூடாது. அப்போ அதை மாதிரி ஆயிஷா கேட்குறாங்க, அனுமதி கொடுக்குறாங்க. ஆயிஷா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஆயிஷாவுடைய தாய் தந்தை தான் தெரியுமா, அபூபக்கர் அவங்களும் அவங்களுடைய மனைவி நேராக போகிறாங்க. தாய் தந்தைகிட்ட போய் கேட்குறாங்க, என்ன விஷயம் இப்படி சொல்கிறாங்களே. இவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கிறாதம்மா, அப்படி தான் பரப்புவாங்க, நீ ஒன்றும் கண்டுக்கிறாத, நீ அல்லாஹ்வுக்காக பொறுமையாக இருன்னு சொல்கிறாங்க. ஆயிஷா அவங்களுக்கு தூக்கமே இல்லை. 2-3 நாட்கள் படுக்கிறாங்க, கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது, தூங்காமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஆயிட்டாங்க, ரொம்ப ஒரு கலக்க நிலையில் இருக்கிறாங்க. இப்படி அன்னை ஆயிஷா அவர்கள் இருந்து கொண்டிருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ஆயிஷாவுடைய வீட்டில் அத்தாம்மாவோடு நடக்குது. இங்கே ரசூலுல்லாஹ் வேறு இன்வெஸ்டிகேஷனாக ஆரம்பிக்கிறாங்க. ஆயிஷா எப்படின்னு விசாரிப்போம் அப்படின்ட்டு நேராக முதல்ல ஜைனபை கூப்பிட்டு கேட்குறாங்க. இன்னொரு மனைவி ஜைனபை, ஆயிஷா பற்றி என்ன சொல்கிற? இல்லை அல்லாஹ்வுடைய தூதர் அவன் நல்ல பெண். இவங்க சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் இவங்க இறையச்சத்துக்கு நெருக்கமாக பதில் சொல்கிறாங்க. ஆயிஷாவுக்கு அழகிலும் பாசத்திலும் போட்டியான ஒரு ஆள்னா ஜைனப் தான். உமர் அவங்களுடைய மகள் ஹப்ஸா கூட அவ்வளோ கிடையாது, அவங்களும் இளம் தான். ஆனால் ஜைனப் தான் ஆயிஷா கூட அழகுலையும் போட்டி, ரசூலுல்லாஹ்வுடைய பாசத்துலையும் போட்டி. ஜைனப் பின் ஜஹ்ஷ் அவங்க வீட்டில் தான் தேன் குடிக்கும்போது ஒரு சம்பளம் கூட உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் கொஞ்சம் இயற்கையான பாசத்தை எடுக்க முடியாது தானே. அங்கே ஒரு அன்பு பாச பரிவு இருக்குது, பொறாமப்படலை. என்ன செய்கிறாங்க, இல்லை நான் ஆயிஷாவை குறித்து நல்ல செய்தி தான் சொல்கிறேன். அந்த ஜைனபுடைய தங்கச்சி இருக்காங்க பாருங்க, அவங்க கெட்டதாக சொல்கிறாங்க. இல்லை 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 ஆயிஷா சரி கிடையாது, ஆள் இருக்கலாம் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சண்டை போடுறாங்க. ஜைனப் நீட்டாக சொல்லிட்டாங்க, இல்லை அவள்கிட்ட நான் நல்லதான் பார்த்துருக்கேன், கெட்ட பொண்ணால் நான் அவளை பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒசாமா ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க. ஒசாமா நீ என்ன சொல்கிற? அவரும் இல்லா பிஹைர், லா நஅலமு இல்லா பிஹைர், நல்லதை தவிர நாங்கள் வேறு எதுவும் நாடலை. அப்படியா? அடுத்து அலி அவங்களை கூப்பிடுறாங்க. அலி அவங்க ஒரு யதார்த்தமான பதில் சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன அல்லாஹ்வுடைய தூதரே, ஆயிஷா தான் மனைவி, அது இல்லாமல் எத்தனை பெண் இருக்கிறாங்க, பிடிக்கலாம் தலாக் பண்ணிட்டு அடுத்த பெண், நியாயமானது தான். இதை இது வரலாற்றில் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை அலி சொன்னாருங்கிறது ஆயிஷாக்கு தெரிஞ்சிடும். இந்த ஜமல் போர் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அலிக்கு எதிராக மிகப்பெரிய இதுதான் காரணமாக நம்ம உள்ளத்தை பிளந்து பார்த்து சொல்ல முடியலை. இருந்தாலும் இது ஒரு டாட்டா இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு செல்வாங்க. அப்போ 2 கால் கோடுகளித்த வண்ணம் போவாங்கல்ல, அப்போ 2 சஹாபியோடைய தோல் புஜத்தில் போட்டிருப்பாங்க. அந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுது ஒரு சஹாபியோடைய பெயரை ஆயிஷா சொல்லிட்டு இன்னொரு பெயரை சொல்ல மாட்டாங்க. சொல்லாதவர் யாரும் பார்த்தீங்கன்னா அலி. அலி ஆயிஷா தெரியாமலே இருக்கிறாங்க, சொல்ல விரும்பலை. ஏன்னா என்ன கருத்து சொல்லியிருக்காரு, உங்களுக்கு ஆயிஷா மட்டுமா, முட்டியெல்லாம் அடுத்து தலாக் பண்ணிட்டு அடுத்த மனைவிமார்கள் எல்லாம் வச்சிருக்காங்க, வேற யாராவது திருமணம் படுத்திக்கோங்க, ஒன்றும் நிர்பந்தம்லாம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு யதார்த்தமாக இவங்க சொல்கிறாங்க. இது ஒரு கருத்து. அடுத்து கூடுதல் அலி சொல்கிறாங்க, அடிமை பெண்ணை கூப்பிட்டு கேளுங்க. ஏன்னா வீட்டு வேலைகளில் ஆயிஷாவோட துணைக்கு இருக்கிறது யாரு, அடிமை பெண் தானே, பரீராவை கூப்பிடுங்க. ரசூலுல்லாஹ் யா பரீரா, பரீரா வாமா, நீ என்ன எதுவும் சந்தேகப்படும்படி ஆயிஷாட்ட எதுவும் பார்த்துருக்கிறியான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க பரீரா சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அவங்க சின்ன பிள்ளை, மாவு குலைப்பாங்க, தூங்கிடுவாங்க, ஆடு வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் அந்த மாவை,
ஒரு விவரம் அறியாத ஒரு சிறுமி, அவங்களாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணிட்டாங்க. சரி, இது எதுவும் வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. ரசூலுல்லாவே குழப்பிட்டாங்க பாருங்க. மனைவி எப்படி ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருப்பாங்க, இந்த குழப்பம் யாரையும் கெடுத்துவிடும். நம்மளாம் எம்மாத்திரம் யோசிச்சு பாருங்க. அப்போ இதில் நமக்கு என்ன விளங்குதுன்னா, அந்த சந்தேகத்தினுடைய வாசலை கூட கணவன் மனைவி திறந்துடக்கூடாது. ரசூலுல்லாவே ஆடிட்டாங்களே, மனைவி சந்தேகப்பட்டாங்களே, பின்னாடி வருது ரசூலுல்லாஹ் ஆயிஷா இனி சந்தேகப்பட்டாங்க. இப்போ நம்மளுடைய மனைவி யோசிச்சு பாருங்க. அப்போ மனைவிமார்களும் கணவன்மார்களும் இந்த செய்திகளில் பெறுகிற படிப்பினை என்ன? சின்னதா லேசா ஒரு டாட்டு கூட சந்தேகம் வராத மாதிரி நடக்கும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, மக்கள்கிட்ட இருந்துச்சு கோரிக்கை கேட்குறாங்க. இந்த மாதிரி அப்துல்லாஹ் பின் உபை பின் சலூல், இந்த மிஸ்தகு, இவங்கெல்லாம் என்னுடைய குடும்பத்தை பற்றி தப்பாக சொல்கிறாங்க. அந்த சஃப்வானுங்கிற அந்த நபித்தோழரோட தொடர்புன்னு சொல்கிறாங்க. அவர் நான் இருக்கும்போது தான் வீட்டுக்கு வருவார், அவர் நல்ல ஒரு மனிதர் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒரு அந்நிய பெண்ணு மட்டும் இருக்கிற ஒரு வீட்டுக்கு போகிறதுல எவ்வளோ பஞ்சாயத்து பாருங்க. ரசூலுல்லாஹ் அதில் ஒரு வாசகத்தை எப்படி நாசுக்க நுழைக்கிறாங்க பாருங்க. நான் இருக்கும்போதே தவிர அவர் வீட்டுக்கு வர மாட்டார். என்ன காரியமாக இருந்தாலும் சரி, வாசல்னு பேசினாலும் சரி, நான் இருக்கும்போது தான் வருவார். ரசூலுல்லாஹ்வுடைய கேரண்டியை பாருங்க. இந்த கேரண்டி இல்லைண்ணா, இந்த கேரண்டி இல்லை. இப்போ நான் இருக்கிற உதாரணத்துக்கு எனக்கு திருமணமாய் மனைவி இருக்குன்னு வைங்க, ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சாப்பாடு கொடுக்குறார், ஏதோ கொடுக்குறாரு, நான் இல்லாத போது கொடுக்குறாரு வைங்க. இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்தாய் சந்தேகத்தில் இருக்கும், நான் என்ன யோசிப்பேன்? இல்லாத போது கொடுக்கத்தானே செஞ்சுருக்காரு. அப்போ ஆயிஷாவும் ரசூலுல்லாஹ் எப்படி நடந்திருக்கிறாங்க? தான் கணவன் இல்லாத நேரத்தில் எந்த ஆண்டு பேசாமல் இருந்திருக்கிறாங்க. அப்படி தெளிவாக இருந்தனால தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் இல்லாத போது அவர் வந்ததே இல்லை, அவரை பற்றி நான் நல்லதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சஹாபாட்களில் சாதர் அலி எழுந்திருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு எதிராக நாங்கள் உதவுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் குலத்தை சார்ந்தவனா இருந்தாம்னா குற்றவாளி நான் வெட்டிடுறேன், ஹஸ்ரஜ் குலத்தை சார்ந்தவளாக இருந்தால் என்ன செய்யணும் நீங்கள் சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. அப்புறம் சாத் பின் உபாதா எந்திக்கிறார், ஓஹோ என் குலத்தையும் நீ வெட்டிடுவியா, நீ பொய் சொல்கிற, உன்னால் முடியாது, அதெல்லாம் உன்னால் முடியாதுங்கிறாங்க. சாது கோவப்பட்டாங்க, நீ நயவஞ்சகனா, நயவஞ்சகத்துக்கு ஏன் நீ சப்போர்ட் பண்ணுற? இவங்க உங்களை சண்டை. ரசூலுல்லாஹ் மெம்பரில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, சரி வர்ற மாதிரி தெரியல, கீழே இறங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இறங்கி 2 பேரையும் ஆஃப் பண்ணி உட்கார வச்சு, யாருக்குன்னே பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, இதில் இது ஒரு பிரச்சனை, உள்கட்சி பூசல். ரசூலுல்லாஹ் எல்லாரையும் அமைக்கி இதான் பிரச்சனைன்னு சொல்லி எல்லாரையும் சரி பண்ணிடுறாங்க. சரி பண்ண உடனே அன்சாரிகளுக்கு மத்தியில் இந்த பிரச்சனை ஏற்படுது. ஆயிஷா அவங்களுக்கு மனசு திருப்தியே இல்லை, தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அழுகை அழுகை. ஒரு பெண் யோசிச்சு பாருங்க, விவரம் அறியாத ஒரு பெண், அந்த பெண் மீது அவதூறு பரப்புனா அந்த பெண் எவ்வளோ கஷ்டப்படுவாள் இந்த சம்பவத்தை தெரியும். பல நாட்கள் ஆயிஷா அவங்க இரவில் படுத்து அழுதுகிட்டு, எனக்கு எப்படி யாராவது எனக்கு சப்போர்ட் பண்ணிட மாட்டாங்களா? ஆயிஷாவுடைய ஒரு அடிமை பெண் மட்டும் கூட வந்து உட்காந்து ஆயிஷா கூட அழுகுவாங்க, அவ்வளோதான். கண்ணீரே தீர்ந்து போகிற அளவுக்கு அழுதுருக்காங்க, செய்தியில் தெரியுது. அப்படி அன்னை ஆயிஷா அவங்க வருத்தத்தோடு இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆயிஷா அவங்கள சொல்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ். ரசூலுல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறாங்க பாருங்க, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. ஆயிஷாவே, நீ குற்றமற்றவளாக இருந்தால் நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் விஷயத்தில் அல்லாஹ் வஹி இறக்குவான். நீ குற்றம் செஞ்சிருந்தீன்னா தூபி இல்லல்லா, அல்லாஹ்வின் பக்கம் நீ திரும்பி அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளு. பாவம் செய்து வருந்தி அவன் பாவ மன்னிப்பு கேட்குறானோ அதை அல்லாஹ் ஏற்றுக்கிறான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தப்பு பண்ணியிருந்தீன்னா அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டுரு. தப்பு பண்ணலைன்னா உன் விஷயத்தில் அல்லாஹ் வசனத்தை இறக்குவான். தப்பு பண்ணியா இல்லையான்னு கேட்கல கொஸ்டின்னு, பண்ணியிருந்தா பாவ மன்னிப்பு கேட்டுக்க, இல்லைன்னா அல்லாஹ் வசனத்தை இறக்குவான். ரசூலுல்லாஹ்க்கு சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. உடனே ஆயிஷா சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, இந்த நேரத்தில் நான் குற்றமற்றவன் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதே நான் குற்றம் செஞ்சேன்னு சொன்னால் நம்புவீங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் விஷயத்தில் அல்லாஹ் தீர்ப்பளிக்கட்டும். இந்த நேரத்தில் நான் சபரன் ஜமீலா, ஒரு சின்ன பெண்ணு தூங்கிடுவாங்கன்னு பார்த்தோம், ஒரு விவரம் இல்லாத பெண் பார்த்தா, நான் குரானுடைய ஞானத்தை பாருங்க. ஆயிஷா சொல்றாங்க, எனக்கு குரான்ல பெரிய பெரிய வசனங்கள்லாம் அப்போது தெரியாது, இருந்தால் நான் சொல்கிறேன், யாக்கூப் அவர்கள் அன்றைக்கு அந்த யூசுஃபை கொண்டு போய் அவர்கள் கொல்லும் பொழுது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு போய் பொய்க்கரை தீட்டு விட்டு வரும் பொழுது யாக்கூப் அவர்கள் சொன்னார்களே, சபரன் ஜமீலா, அழகிய பொறுமையை நான் கையாளுகிறேன், அந்த அழகிய பொறுமையை நானும் இந்த தருணத்தில் கையாளுகிறேன், இறைவன் எனக்கு தீர்ப்பளிப்பான்னு சொல்லி அந்த குரான் வசனம் யாக்கூப் அவருடைய சம்பவத்தில் உள்ள அந்த வசனத்தை உருகி ஆயிஷா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கே சொல்றாங்க.
சொல்லிட்டு ஆயிஷா விட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டிலேருந்து எந்திரிச்சு கூட போகல. ஆயிஷா திரும்பி படுத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ரசூலா உட்காந்துக்கிறாங்க. ரசூலா எழுந்திருக்க போகும் பொழுது ரசூலாவுக்கு வஹி வருகிறது. ஆயிஷா என்ன நினைச்சாங்கன்னா, நம்மளாம் ஒரு ஆளா, நம்மள அல்லாஹ் குர்ஆன்ல பேசுவானா? நான் ஒரு சின்ன ஒரு பெண்ணு, பெரிய அந்த அளவுக்கு நான் ஒருத்தும் கிடையாது, என்னை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுவானா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா ரசூலாவுடைய கனவுல சொல்ல வேணா வாய்ப்பு இருக்கு. கனவு எழுதப்படாத, குர்ஆன் மாதிரி எழுதப்படாத ஒரு வஹி. குர்ஆன் எழுதப்படுகிற ஜிப்ரீல் கொண்டு வருகிற வஹி. அப்படி ஜிப்ரீல்ட்டெல்லாம் வர்ற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்லை, ஏதாவது கனவுல வரும்னு நினச்சி ஆயிஷா அவங்க படுத்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எழுந்திருக்க போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த வஹி வருகிறது. வஹி வரும்பொழுது என்னென்ன சிரமத்தை நபிகள் நாயகம் அனுபவிப்பார்களோ அதை ரசூல் அனுபவிக்கிறாங்க. ஆயிஷா அவங்க சொல்கிறாங்க, முத்துக்களை போன்ற ரசூலுல்லாஹ்வுடைய மேனியில் வேர்வை தெரித்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பிரச்சனை. அப்போ கூட கணவனை வர்ணிக்காங்க பாருங்க, தன் கணவன் எப்படி இருக்கான்னு பார்த்துக்காங்க பாருங்க. முத்துக்களை போன்று நபிகளாருடைய மேனிலிருந்து அப்படி வேர்வை வருகிறது. எப்படி ரசூலுல்லாஹ் நோட் பண்ணியிருக்காங்க பிரச்சனைக்குரிய காலத்தில் கூட. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. வஹி இறங்குறது. வஹி இறங்கியதுக்கு அப்புறம் உள்ள முதல் வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா ஆயிஷா இஹ்மிதில்லாஹ், ஆயிஷாவே அல்லாஹ்வை புகழ்ந்து கொள். செய்தி என்ன அர்த்தம்? ஆயிஷாவே அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ளால் ஆயிஷா குற்றமற்றவளா ஆகிவிட்டார் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டான். அல்லாஹ் வசனத்தை இறக்கணும்னே ஆயிஷா அவங்களுக்கு சந்தோஷம். அபூபக்கர் எப்படி இருக்கும் தாய் தந்தைக்கு, அவங்களுக்கு சந்தோஷம். உடனே தாய் தந்தை சொல்றாங்க, தாய் சொல்றாங்க, ஆயிஷாவே கூமு இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கூமி இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலாட்ட போமாங்கறாங்க. லா, நான் ஏன் போன ரசூலாட்ட? நான் நல்லவன், நான் நல்லவான்னு சொன்னது அல்லாஹ், ரசூலுல்லாஹ் இல்ல. ரசூலுல்லாஹ் சந்தேகப்பட்டாங்களே, ஏனே குற்றமற்றவள் என்று அறிவித்தது அல்லாஹ், நான்லாம் போக மாட்டேங்கிறாங்க. அபூபக்கர் சொல்றாங்க, கூமி இலா ரசூலுல்லாஹ், போமா ரசூலாட்ட போக மாட்டேன், அல்லாஹ் தான் என்னை குற்றமற்றவள் சொன்ன, அல்லாஹ்வைத்தான் புகழ்வேன் என்று சொல்லி அந்த நேரத்தில் ஆயிஷாவுடைய ரோஷத்தை காட்டுகிறார்கள். இள ரத்தம் ஓடத்தான் செய்யும். அந்த ரோஷத்தை அவர்கள் அந்த நேரத்தில் காட்டுறாங்க. இது சம்பவம் இப்படி நிறைவாகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பெண்ணின் மீது அவதூறு சொல்லப்பட்டால் அந்த பெண்ணுடைய நிலைமை என்ன? பொதுவாகவே யாரின் மீது அவதூறு சொல்லப்பட்டாலும் அப்படித்தான். ஒரு தனி நபராக இருந்தாலும் ஒரு ஜமாத்தாக இருந்தாலும் செய்யாத குற்றத்தை ஒருவர் மீது நாம் சுமத்தினால் அந்த அவதூறு அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாரதூரத்தை, ஒரு கஷ்டத்தை, ஒரு துன்பத்தை உண்டாக்கும். இன்னைக்கு இதெல்லாம் சமுதாயத்தில் யோசிக்கிறாங்களா? வாய்க்கு வந்தபடி அவதூறு சொல்றமே, பக்கத்து வீட்டுக்காரன், ஏத்து வீட்டுக்காரன், சொந்தக்காரன், எவனையா ஒருத்தனை பிடிக்கலன்னு சொன்னா அவன் அப்படித்தான். உடனே பார்க்காத கண்ணால பார்க்காதையும் காதால கேட்காதையும் சும்மா அடிச்சு விடுறோமே, அது எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க அதை யோசிச்சிருக்கிறோமா? மென்டலி அவர்கள் எவ்வளவு டார்ச்சலுக்கு உள்ளாகுவார்கள் அதை யோசித்திருக்கிறோமா? மிகப்பெரிய படிப்பினை இருக்குது இந்த போர்க்களத்தில். இதெல்லாம் நடந்து முடியுது. இதில் கணவன் மனைவி சொந்தமான செய்திகள் இடையில சொல்லியிருக்கிறோம், டைம் இல்லை. இப்படி நடந்து முடியும் பொழுது அபூபக்கர் இந்த மிஸ்தகிட்ட சொல்கிறாங்க, மிஸ்தகுத்தான் நான் செலவு செஞ்சுக்கிட்டு வந்தேன், என் மகா மேலேயே அவதூறு சொல்கிறானா, இவனுக்கு நான் இனிமேல் செலவு செய்ய மாட்டேன். உடனே அல்லாஹ் குர்ஆன்ல சூரத் தௌபாவுன்னு 24:100 அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். அஃபலா துஹிபு ஐ யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க நீங்க விரும்ப மாட்டீங்களா? அல்லாஹ் சொல்றான், பணக்காரர்கள் ஏழைகளுக்கு செலவு செய்ய மாட்டோம்னு சத்தியம் செய்யாதீங்க. அலா துஹிபு ஐ யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும்னு நீங்க விரும்புவீங்களே, மன்னிச்சிடுங்க. உடனே அபூபக்கரை பாருங்க, அந்த இடத்துல சொல்றாங்க, உடனே அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறேன், யா அல்லாஹ் என் செயலுக்கு நான் வருந்துகிறேன், உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன். இதற்கு முன்பு நான் மிஸ்ஸாஹுக்கு எப்படி செலவு செய்தனோ அதே போன்று அச்சு பெசலாமல் நான் செலவு செய்வேன் சொல்லி செலவு செய்து காட்டினார்கள் அபூபக்கர் அவர். இவங்களுடைய இறைச்சத்தை பாருங்க. ஒரு வசனம் வருது, தான் தப்பு செய்தேன், அதை திருத்தப்படுகிறது, உடனே மாறுகிறார்கள் அபூபக்கர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ யாரெல்லாம் இந்த அவதூறு செய்தியை பரப்புனானோ அவன் எவனா இருப்பான்? ஒரு முஸ்லீம் பரப்புவானா? முஸ்லீம் சிந்திப்பான், ஆதாரத்தை யோசிப்பான். அப்ப அவதூறு எவன்லாம் பரப்புறானோ அவன் எல்லாம் நயவஞ்சகன். அப்துல்லாஹ் இப்னு உபை பின் ஸலுல் முதற்கொண்டு பொதுமக்கள் அனைவரும் விளங்கி கொண்டார்கள். எந்த இடத்திலே
ஸைத் இப்னு அர்கம் அவர்கள் சொல்லும் பொழுது அந்த அப்துல்லாஹ் இப்னு உபை பின் சலூல் தப்பித்து விட்டானோ, இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை பின் சலூல் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியின் மீதும் இந்த மிஸ்ஸவ் போன்ற பல நயவஞ்சகர்கள் இந்த செயலை செய்யும் பொழுது அப்படியே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உமருடைய கோபத்தை எங்க ரசூலுல்லாஹ் தணித்தார்கள். அதற்கு மாற்றமாக இங்கு நடக்கிறது, யார் யார் முனாஃபிக்கீன்களோ, யார் யார் நபியின் மீது அவதூறு சொன்னார்களோ, அவருடைய மனைவியின் மீது அவதூறு சொன்னார்களோ, இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று பேசினார்களோ, சூழ்ச்சியாளனுக்கெல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சியாளர் அல்லாஹ் அவர்களை சமுதாயத்திலே அல்லாஹ் அம்பலப்படுத்தி காட்டினான். அந்த சஹாபாக்களும் அந்த சமுதாயமும் நயவஞ்சர்களை அந்த தருணத்திலே அவர்கள் அறிந்து கொண்டு ஒதுக்கி எறிந்தார்கள். அதுக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய சம்பவத்தை நினைச்சிருக்கிறான். எப்படி நயவஞ்சர்கள் கொடுத்து அல்லாஹ் காட்டியிருக்கான்னு பாருங்க. சமுதாயத்திற்கு அல்லாஹ் அடையாளம் காட்ட நினைச்சுட்டான் வைங்க, எதையும் அல்லாஹ் நிகழ்த்துவான், எப்படி நிகழ்த்து காட்டுவான், எதையும் அல்லாஹ் துண்டாக்குவான். நயவஞ்சர்களை, பாவிகளை, அயோக்கியர்களை அல்லாஹ் அடையாளம் காட்டுவதற்கு எந்த நிலையிலும் அல்லாஹ் நமக்கு சம்பவங்களை கொடுத்து படிப்பினை கொடுப்பான். அந்த சம்பவம் என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு நம்ம யோசிக்க கூடாது. இதன் மூலம் கிடைத்த படிப்பினை என்ன என்பதைத்தான் யோசிக்க வேண்டும். அதைத்தான் சஹாபாக்கள் யோசித்தார்கள். யார் இந்த முனாஃபிக்கீன்கள் என்பதை அறிந்து கொண்டார்கள். சம்பவத்தோடு புகாரில் இந்த சம்பவம் நிறைவு பெறுகிறது. இதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இதில் நிறைய படிப்பினைகள் நமக்கு இருக்கிறது. புகாரில் 2661 2661 இதை எடுத்து பார்த்தீங்கன்னா நீண்ட நெடிய ஒரு செய்தி. உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் படிச்சிடலாம். நிறைய நம்ம கொஞ்சம் சொல்லியிருக்கோம்னா நம்ம ஒரு 10 கோணம் சொன்னோம்னா நீங்கள் படிச்சீங்கன்னா ஒரு 30 கோணம் புரியும். நிறைய படிப்பினைகள் இதில் இருக்கிறது. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வரலாறு அடுத்த கட்டத்தில் நகர்ந்து போகிறது. இன்ஷா அல்லாஹ் அதனை அடுத்த வாரத்தில் காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.